வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்றால், இந்த கனடாவுக்குள்ள சட்டபூர்வமாக வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது. அது நீங்கள் பிஆரோடையே வரலாம். அந்த ப்ரோக்ராம் என்ன, அது இப்போ தான் அறிமுகப்படுத்தப்பட்டதா இல்லை முதலே இருக்குதா என்ற விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்காக நீங்கள் என்னோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு முறை வணக்கம். நல்ல வடிவாக உள்ளோக்கி ஆராய போகிறோம். எக்ஸ்பிரஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு முறையினூடாக நீங்கள் இங்கிருந்தவாறு ஈழத்திலேயோ தமிழ்நாட்டிலேயோ உலகத்தில் எங்கே இருந்தவாறும் அவன் கேட்குற அந்த துறைகளுக்கு ஸ்கில் ஒர்க்கர்ஸ் தேவை, அனுபவம் உள்ள அந்த துறையில் பாண்டித்தியம் பெற்ற அந்த கேட்டகரியை சொல்கிறது ஸ்கில் ஒர்க்கர்ஸ். அவர்களுக்குரிய எக்ஸ்பிரஸ் என்ற தளத்தை திறந்து விடுவார்கள். அதற்குரிய இன்விடேஷன் ரவுண்ட்ஸ் அடிக்கடி நடக்கிறது. கடைசியாக மே 2 நடந்திருக்குது, மே 1 நடந்திருக்கு. 500 பேர், மே 1 1000 பேருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துருக்கிறேன் பிஆருக்கு. அவ போய் பிஆர் அப்ளை பண்ணி அவ குடும்பத்தோடையே பிஆர் எடுத்து கொண்டு வரலாம். அவன் டிபெண்டன்ஸ், அவன் குழந்தைகள், அவன் துணைவி, குடும்பத்துக்கூடையே நீங்கள் இங்கே வரலாம். இப்போ இது யாருக்கு பொருத்தமானது என்றால், எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் யார் வரலாம் என்றால் அன்ஸ்கில், அதாவது கல்வி தகமையற்ற துறையில் பாண்டித்துவம் அற்ற ஆக்கள் இதுக்கு அப்ளை பண்ணிடாது. அதில் பாண்டித்துவம் பெற்றாக்கள் தான் அப்ளை பண்ணலாம். அதில் நீங்கள் எந்தெந்த துறைகள்னு அவன் கேட்டிருக்கான். அதான் இப்போ உள்ளுக்கு விளக்கமாக போய் வெப்சைட்டுக்குள்ளாலேயே விளங்கப்படுத்த போகிறேன். நீங்கள் தொடர்பில் இருக்க வேண்டும். அதில் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமெண்ட் அல்ல. இந்த கட்டுமான துறையில் இருக்கிறார்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமெண்ட் இல்லை. நர்சிங், டென்டல் கேர், ஹெல்த் கேர், மற்றது எடியூகேஷன் சிஸ்டத்துக்கு கேட்டிருக்கணும். ஏன்னா இப்போ இங்கே பல மாகாணங்களில் பாத்திமாருக்கு படிப்பிக்கிறாக்களுக்கு குறைபாடு, தட்டுப்பாடு இருக்குது. கணக்க சம்பளத்தோடு உள்வாங்கினோம். ஸோ அதுக்குரிய ஆக்கள் தயார் நிலையில் இருந்த ஆங்கில புலமையோடு இருந்தால் அவர்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதோட நாங்கள் இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், அதுக்குரிய நீங்கள் ஒரு பாயிண்ட் சிஸ்டம் இருக்குது. அதை வெப்சைட்டுக்களால் நீங்கள் அடிக்கடி போய் பார்த்து அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி நான் தகமை உள்ள ஆளாண்டு அறிந்த பின்னர் நீங்கள் அங்கே போய் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்களையும் தயார்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ண அவங்க அதுக்குள்ள வடிகட்டி உங்களுக்கு இன்விடேஷன் தருவாங்க. கிடைச்சால் பெரிய சந்தோஷம். நீங்களே போய் பிஆருக்கு அப்ளை பண்ணி நீங்கள் சேரலாம். ஆகவே அதில் என்ன விஷயம், அதுக்குள்ளே எப்படி போகிறோம்ன்றதை நாங்கள் போவோம். இது உங்களுக்கு பிரயோசனம் இல்லாட்டிக்கும் நீங்கள் உங்களுக்கு சுற்றவரை இருக்கிற நண்பர்களுக்கு, நண்பிகளுக்கு, உறவினர்களுக்கு பிரயோசனப்படும் என்றால் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. இந்த யூடியூப் தளத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தாங்க. வாங்க உள்ளுக்குள்ள விலாவரியாக போய் ஆராய்வோம். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நான் கனடாவுக்குள்ள வரக்கூடிய அடுத்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு நீங்கள் எப்படி அப்ளிகேஷன் போடுறதுன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் கூகுள் சர்ச்லேயோ இல்லாடி ஜாகூஸ் சர்ச்லேயோ போய் இந்த சர்ச் இன்ஜினில் ஐஆர்சிசி கனடான்னு முதல் நீங்கள் அடிக்க வேண்டும். இந்த சர்ச்சில் சரியா கூகுள் சர்ச்சில் அடித்து சர்ச் பண்ணுங்க. அப்போ சர்ச் பண்ணின உடனே அது உங்களை ஒரு வெப்சைட்டுக்குள்ளே கூட்டி கொண்டு போகும். கொஞ்சம் பிசி லோடாக இருக்கிறபடியால் கொஞ்சம் லேட்டாக தான் வரலாம். இங்கே பாருங்கள், இதுதான் கனடா கவர்மெண்ட் ஆஃபீஷியல் வெப்சைட், இமிக்ரேஷன், ரிஃப்யூஜிஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் கனடா, ஐஆர்சிசி என்று சொல்லப்படுகிறது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் இந்த மேலே சர்ச் இன்ஜின் இருக்கும். இந்த சர்ச் அதுக்குள்ளே என்னத்தை போய் நீங்கள் தேவைன்றது சர்ச் அப்போ இதில் நான் அடிக்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் என்ட்ரி. ஓகே, எக்ஸ்பிரஸ் என்ட்ரி என்றதை நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா ஓகே, இதில் நீங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி என்று சர்ச் பண்ணுங்க. அப்போ கணக்க வந்திருக்கும் ஒவ்வொரு ஏப்ரல் 7, 2025 இந்த அப்டேட் அப்படி வந்திருக்கு. மேலே நிற்கிறது ஏதாவது ஒன்றின்றி அதுக்குள்ளே கூட்டி கொண்டு போகும். இப்போ அதை நாங்கள் என்ன பண்ணால் இங்கே பாருங்கள், எக்ஸ்பிரஸ் என்ட்ரி என்ற அந்த ஸ்க்ரீன் வந்துட்டுது, மெயின் ஸ்க்ரீன். அப்போ எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்களால் எப்படி கனடாக்களில் வரலாம், யார் வரலாம் என்றதைத்தான் நான் இப்போ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னாலே இங்கே ப்ராசஸிங் டைம் இங்கே காட்டுது, எவ்வளவு நாள் நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். இதை நாங்கள் கிளிக் பண்ணோம்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் வெவ்வேறு ப்ராசஸ் டைம். சரியானு வெரைட்டிஸ் பை ப்ரோக்ராம், அந்த வேரிஸ் பை ப்ரோக்ராம்ன்றா வேறுபடும். உங்களோட ப்ரோக்ராமுக்கு அடிப்படையில் அது என்ன ப்ரோக்ராம்னு இங்கே கிடக்குது. 3 ப்ரோக்ராம். கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் நான் மெதுவாக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ இதில் ப்ராசஸிங் டைம் ஸ்ரீலங்காக்கு, இந்தியாவுக்கு இதுக்குள்ள போய் செக் பண்ணலாம் எத்தனை நாள். ஃபீஸை பாருங்க, ஒரு ஆள் அடல்ட், ஒரு யங்கான ஆள், வயது வந்தவர் அப்ளை பண்ணணும் என்றால் கனேடியன் டாலரில் $1525 நீங்கள் பே பண்ண வேணும்.
அப்படி நீங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரிகளால் நீங்கள் உங்களோட துணைக்கு வாழ்க்கை துணைக்கு கணவனுக்கு இல்லை மனைவிக்கோ அதுக்கும் 1525. உங்களோட யாராவது டிபெண்டாக 18 வயது குறைந்த சைல்டு யாராவது இருக்கணும் என்றால் சின்ன பிள்ளைகள் கனடியன் டாலர்ஸ் வந்து 260 ரூபா பே பண்ண வேண்டி வரும். அதை அவன் முதலே சொல்லி போட்டான். இங்கே வந்து பார்த்தீங்களா இதில் வந்து யார் போடலாம் என்றால் ஸ்கில் ஒர்க்கர்ஸ், அதாவது வந்து நீங்கள் ஒரு துறையில் வந்து பாண்டித்தியம் பெற்றது, ஸ்கில்ன்றது அதில் அறிவு பெற்றது அல்லது புலமையில் அனுபவம் பெற்றவர்கள்லாம் இந்த ஒர்க்கர்ஸ் தான் இதுக்குள்ளே வரலாம். ஆகவே மற்றவர்கள் இதை நீங்கள் அப்ளை பண்ணிடாது என்றதை நான் படிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் உங்களோட உறவுகளுக்கு இது பிரயோசனப்படக்கூடிய மாதிரி இருக்கலாம். யாராவது சொந்தக்கார பிள்ளைகள் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் அல்லது யாராவது உறவினர்களுக்கு இது பிரயோசனப்படலாம் பாருங்கள். அப்போ இது வந்து அந்த ஒரு துறையில் வந்து பாண்டித்தியம் பெற்ற ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கு அன்ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கு இந்த ப்ரோக்ராமில் எக்ஸ்பிரஸ் என்ட்ரின்னு சொல்லப்படுறது காலங்காலமாக இது இருக்குது. இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட இல்லை, ஆனால் இதுக்குள்ள வேறு வேறு விடயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு பார்ப்போம். இந்த 3 இமிக்ரேஷன் ப்ரோக்ராம்ஸை வந்து அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஒன்று கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ், அதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்க அனுபவம் உள்ள வகைகளை கொண்ட இனம். அடுத்த ஃபெடரல் ஸ்கில் ஒர்க்கர் ப்ரோக்ராம், அந்த நாடு ஃபுல்லாக கனடாவினுடைய நாடு பூராகவும் இருக்கிற அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்களை உள்ளடக்கிற ப்ரோக்ராம். அடுத்த ஃபெடரல் ஸ்கில் ரேட்ஸ் ப்ரோக்ராம், அதாவது வர்த்தகத்துக்கான அறிவுள்ள ப்ரோக்ராம் ஒன்றையும் அவர்கள் நினைக்கணும். இப்போ இதில் செக்ஷன் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம், உங்களோட ஸ்கோரை வந்து நீங்கள் பார்க்கணும். இதுக்கு வந்து ஸ்கோர் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சும்மா கண்மூடித்தனமாக எனக்கு இருக்குத்தானே, எனக்கு டிகிரி இருக்குது, ஒரு துறை இருக்குது, சுகாதாரத்துறையோ இல்லை மெடிக்கல் ஃபீல்டோ நர்சிங்கோ டென்டலோ ஏதாவது ஒரு ஸ்கில்டில் வந்து எனக்கு இருக்குத்தானே, ஒரு டிப்ளோமா இருக்கின்றபடியாக நீங்கள் சும்மா அப்ளை பண்ணி காசுகளை வீணாக்காதீங்கோ. முதலே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அதுக்குரிய ஸ்கோரை இதிலேயே அவங்க செக் பண்ணலாம். நீங்கள் உங்களோட வீட்டிலேருந்து நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். டாக்குமெண்ட் உங்களுக்கு எல்லாம் இருந்தால் உங்களுக்கு ஸ்கோர் ஓகே என்றால் அது சொல்கிறது சிஆர்எஸ் ஸ்கோர் சரியாக இருக்க வேணும். அது இந்த விரிவாக்கம் காம்ப்ரஹென்சிவ் ரேங்கிங் சிஸ்டம் சிஆர்எஸ் என்று சொல்கிறது. இந்த ஸ்கோரை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணினீங்கன்னா ஏதாவது இந்த 3 ப்ரோக்ராமுக்கும் அவன் ஸ்கோர் ஒன்று சொல்லியிருப்பான். அந்த ஸ்கோரை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண வேணும். பூர்ணப்படுத்தினீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்ன, நீங்கள் அப்ளை பண்ணலாமென்ற அதுக்கு தகுதியானவர் என்று அது நீங்கள் அந்த ஸ்கோர் தீர்மானிக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் என்ன, உங்களுக்கு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி நீங்களே அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அதுக்கு வந்து பெர்மனன்ட் ரெசிடென்டோடான் நீங்கள் உள்ளுக்க வருவீங்க, பிஆரோடான் உள்ளுக்க வருவீங்க. இப்போ உங்களுக்கு பிஆர் கிடைச்சா உங்களோட வாழ்க்கை துணைக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் பிஆரோட தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே வர போகிறீங்க. ஆகவே உங்களோட ஸ்கோரின் படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டா உங்களுக்கு பிஆர், அங்கேயே பிஆர் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சு பிஆர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நீங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்டோடான் உள்ளுக்க வருவீங்க. அப்போ ஆஃப்டர் யூ அப்ளைக்கு பிறகு என்னென்ன நடக்கும்ன்றதெல்லாம் இங்கே இருக்குது. சரிதானே? அப்போ நான் இப்போ மெயினான விஷயங்களை சொல்ல போகிறேன். யார் அப்ளை பண்ணலாம்ன்றதை முதல் பார்ப்போம். சரிதானே? சும்மா இருக்கிற நேரம் நீங்கள் இதெல்லாம் தேடி பார்க்க வேணும். இந்த அட்ரஸுக்கு இல்லாத அதை நான் சொல்லுவேன். இங்கே கணக்க விடயங்கள் இருக்குது. இந்த 3 ப்ரோக்ராம் இருக்குது பாருங்கள். இதை நான் கிளிக் பண்ணின உடனே ஒன்று கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸில் யார் போகலாம், ஃபெடரல் ஸ்கில் ஒர்க்கர் ப்ரோக்ராமில், அடுத்த ஃபெடரல் ஸ்கில் ரேட் ப்ரோக்ராமுக்குள்ள யார் போகலாம்னு நான் எல்லாத்தையும் சொல்லி கொண்டு இருந்தால் நேரம் இழுபட்டு போயிடும். நான் வெவ்வேறு பகுதிகளுக்கான பாகமாகத்தான் இதை விளங்கப்படுத்த போகிறேன். இப்போ முதல் நாங்கள் ஒரு ஒன்றை விளங்கப்படுத்துகிறேன். இதுகளை தொடர்ந்து பூர்ணமாக இப்படியான வேறு ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் இந்த அப்டேட்டுகளை நீங்கள் பார்க்குறதுக்கு இதுக்குரிய ஸ்கோர்கள் வித்தியாசமாக வந்திருக்கா, இலக்கங்கள் வந்திருக்கா, இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டிருக்கான்றதில் பார்க்குறதுக்கு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூப் சேனலில் கூடுதலாக போட்டுக்கொண்டிருப்பேன். அதில் நீங்கள் போய் மதுசூதன் ஐ என்ற சேனலை வந்து இதில் காட்டுறேன். அதில் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கமெண்ட்ஸில் போட்டிருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கோ, மணி பட்டனையும் தட்டி வச்சுருங்கோ என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணோடனே என்னென்ன வருது என்றதை பார்ப்போம். கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸுக்குள்ள நீங்கள் கனேடியன் ஸ்கில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள வந்து என்னென்ன வேணுமென்றதெல்லாம் கேட்டுருக்கு. ஓகே, அப்போ நீங்கள் இதில் முதல் வந்து இப்படி இதண்டி கொண்டு போகணும். எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன வேணுமென்றது இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி கொண்டு போகலாம். வாசிக்க வேணும். இதை இருந்து நான் தனித்தனியாக வாய்ச்சி சொன்னேன்னா பதிவு நிலமாக போயிடும், பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு அலுப்பு தட்டிடும். இதை உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்குது என்றதை நான் சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் இதை உள்ளுக்குள்ளே வந்து நான் சரிதானே. இப்போ நான் சொல்லி போட்டு அங்கே போனால் தான் உங்களுக்கு தேடி பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். சரிதானே? அப்போ நான் பேக் பண்ணுறேன். இப்படி போயிட்டு இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னென்றால், இதுக்குள்ள போய் உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நினைச்சாலும் நீங்கள் செக் யுவர் ஸ்கோரை, நீங்கள் சிஆர்எஸ் ஸ்கோரை வந்து நீங்கள்
செக் பண்ணிக்கொள்ளணும். இங்கே பாருங்க செக் யுவர் ஸ்கோர் சிஆர்எஸ் கால்குலேட்டர் இருக்குது. நீங்கள் வாட் இஸ் சிஆர்எஸ் ஸ்கோர் எப்படி என்னெல்லாம் அதில் நீங்கள் வாய்ச்சி நீங்கள் தெளிவுபடலாம். சும்மா ஃபேஸ்புக்கில் இந்த சமூக ஊடகங்களில் தேவையாக்கள் நடனம் ஆடுறது அதுகளையும் பார்க்குறீங்களா, அது இதுக்கு உங்களோட முன்னேற்றத்துக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கலாம். பேர் படித்தவர்கள் எடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா எப்படி வரலாம்னு. பேங்கில் வேலை செய்கிறார்கள், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறார்கள், மற்ற துறைகளில் இருக்கிறார்கள், மாஸ்டர் டிகிரி வச்சிருக்கிறார்கள் கூட நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் ஒன்று செய்யலாம், இப்படி தேடி பிடிச்சு கொள்ளலாம். ஓகே, சிஆர்எஸ் கால்குலேட்டர் வந்துடுது. இதுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கும். ஒரு பெரிய வேலையே இல்லை, கேள்வி கேட்கும். வாட் இஸ் உங்களோட திருமண உங்களோட இது வந்துட்டு நிலைமைன்னு கேட்குது. நீங்கள் டிவோர்ஸ் பண்ணப்பட்டால மேரீடா சிங்கிளாண்டு. நான் சும்மா மேரீடு கொடுக்குறேன், சரிதானே. அப்போ சிங்கிளானாக்கள் சிங்கிளண்டும் கொடுக்கலாம். ஓகே, சிங்கிளண்டும் கொடுக்கலாம். அடுத்த கேள்வி கேட்கும், உங்களுக்கு எத்தனை வயதுண்டு கேட்கும், சரிதானே. நாங்கள் 25 30 என்னவோ 28 வந்ததை நான் கொடுத்துக்குறேன். இப்படி கேட்டுக்கொண்டு போவோம். வாட் இஸ் யுவர் ஓகே. அப்போ இதில் வந்து என்ன உங்களோட எஜுகேஷன் லெவல்ன்றதை கேட்குது 4ஆவதாக. அப்படி கேட்கும் கனடியன் டிகிரியா டிப்ளோமாவா அல்லது வேறு நாட்டில் இருக்கிற அப்ரூவ் பண்ணப்பட்ட என்ன டிகிரி என்று கேட்கும். அதுக்கும் கிளிக் பண்ணினா இங்கே கேட்குமா ஹை ஸ்கூல் படிச்சிருக்கிறியா, அது எல்லா கேள்வியும் கேட்குமே என்ற தான் கால்குலேட் பண்ணுறதுக்காக. நீங்கள் பயப்பட தவிர நீங்கள் டிப்ளமா படிச்சிருந்தாலும் நீங்கள் போய் செக் பண்ணி கொள்ளலாம். டிப்ளமா பள்ளிக்கூடம் படித்தவனும் செக் பண்ணலாம், சிஆர்எஸ் பாயிண்ட்டை பிஹெச்டி முடித்தவனும் இதெல்லாம். அப்போ நீங்கள் பயப்பட தவிர உங்களோட சிஆர்எஸ் ப்ரோக்ராமை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுக்கும் பாயிண்ட் போட்டிருப்பான். அப்போ நீங்கள் இப்போ டிகிரி முடிக்கலேன்னு கவலைப்படக்கூடாது. டிகிரி முடிக்கலேன்னு அதுக்குரிய பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஐஎல்டிஎஸில் எடுத்துருந்து அங்கே பாயிண்ட்ஸ் எடுத்துருவீங்க. நீங்கள் நினைக்கக்கூடாது பட்டம் படிக்கல மேல் பட்டம் படிக்கிறனாலே நின்று சிஆர். நீங்கள் போய் உள்ளுக்கு கால்குலேட் பண்ணி பாருங்க. சில பேர் வந்து டிகிரிக்குரிய பாயிண்ட்ஸை இழந்தாலும் அங்கே ஐஎல்டிஎஸில் ஸ்கோர் பண்ணியிருந்து அங்கே பெற்றுடுவீங்க. அல்லது வந்து பார்த்தோம்னால் ஏதாவது ஒரு கெல்கேஆர் ஒர்க்கிலையோ இல்லை வேறு அந்த உங்களோட ரிலேட்டடான ஒர்க்கில் போய் நல்ல எக்ஸ்பீரியன்ஸை வருஷம் வச்சுருப்பீங்க. இப்போ அங்கே பாயிண்ட் அள்ளிடுவீங்க. ஸோ நீங்கள் பயப்படாமல் உங்களுக்குரிய தகமையோட தகமையை போடாமல் உள்ளுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். இங்கே யூனிவர்சிட்டி காலேஜில் படிச்சினியா, டிகிரி வச்சுருக்கிறியா, இல்லை டிகிரி நான் சும்மா உண்டை போடுறேன். அப்படி அப்படி கேள்வி போய்கொண்டிருக்கும். நான் எல்லாத்தையும் நான் சொல்லி இல்லை விடங்கான இப்படி கேள்விகள் போய்கொண்டிருக்கும். நீங்கள் கால்குலேட் இந்த கடைசியாக தான் அதை விடும் கால்குலேட் பண்ண. இப்போ விடாது. இப்படி எல்லா கேள்விகளையும் நாங்கள் போட்டு கொண்டிருக்கீங்களா, அப்படி கேட்டுக்கொண்டே போவோம். சும்மா போடுறேன் நான் ஒன்றை போடுறோம். இப்படி போய்கொண்டே இருக்குன்னு நான் நேரத்தை இதண்டையில் நீங்கள் உங்களோட ஸ்கோரை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி நீங்கள் ஸ்கோரை கால்குலேட் பண்ணினா பிறகு நீங்கள் என்ன செய்யலாமெண்டா இங்கே பாருங்க. இதில் நான் உங்களுக்கு கூட்டிக்கொண்டே காட்ட போகிறேன். எப்போ இந்த ரவுண்ட் நடந்தது, இந்த லொத்தர் மேரி தான், சும்மா உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறேன். லொத்தர் மேரின்னு வைப்பாங்க, சரியான. அப்ளை பண்ண ஆக்களில் ஃபில்டர் பண்ணி அதுக்குள்ள தகமை உள்ள ஆக்களை எடுத்து அவன் எத்தனை ரவுண்ட்ஸ் செய்திருக்கிறான்னு இப்போ கடைசியாக செய்தவன் எத்தனை பேருக்கு பிஆர் கொடுத்தவன்றதை பார்ப்போம், சரிதானே. இங்கே பாருங்க, எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் வந்து என்ன நடந்தது, லேட்டஸ்ட் ரவுண்ட் அப் நடந்ததுன்றதை பார்க்க போகிறோம், சரிதானே. இன்வைட் பண்ணி எத்தனை பேருக்கு கொடுத்துருக்குறான்றதை பார்ப்போம். இங்கே பாருங்க, மே 2 நடந்திருக்கு. இப்போ இந்த மாதம் 2ஆம் தேதி நடந்திருக்குது. எத்தனை பேரை இன்வைட் பண்ணியிருக்கிறான், லோவஸ்ட் ரேங்கோடையே எடுத்திருக்கான் 510 இன்வைட். நம்பர் ஆஃப் இன்விடேஷன் கொடுத்துருக்கான் 500 பேருக்கு கொடுத்துருக்கிறான். விளங்கானே 500 பேருக்கு வந்து கொடுத்துருக்கிறான். 500 பேருக்கு கொடுத்துருக்கான். இங்கே பாருங்க என்னென்ன மிச்ச இதுகள் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க. ப்ரீவியஸ் ரவுண்டு எப்போ நடந்ததையும் நாங்கள் பார்க்கலாம். முதல் நான் உங்களுக்கு லேட்டஸ்ட் ரவுண்டை நான் சொல்லிட்டேன். இப்போ எப்போ நடந்திருக்குன்னா மே 2 லொத்தர் மூலம் அந்த போட்டாக்களில் வடிகட்டி எடுத்துருக்கிறாங்க. 500 பேருக்கு பிஆர் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதம் 2ஆம் தேதி. நீங்கள் வெறுவினவன் இங்கே குடும்பத்தோட 500 பேர் 500 பேருக்குரிய குடும்பம்ண்டா யோசிச்சு பாருங்க. அவன் பிள்ளைகள் இருந்தால் துணைகள் எல்லாம் சேர்ந்து விரும்பினோம், சரிதான். அடுத்தது இப்போ முதல் நடந்தன்றதை பாருங்க. இதான் உங்களுக்கு உதவ போது பாருங்கள். எப்போ நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ நீங்கள் கூட ஒருக்கா நடந்துட்டு விடுமண்டு அடிக்கடி நடக்கு. நீங்கள்லாம் ஒருக்கா பார்த்து கொண்டே இருக்கணும். இந்த வெப்சைட்டை ஜென்ரல் ரவுண்ட் இன்விடேஷன்ஸ் அப்படி கணக்கு இருக்குது. உடனே வாய்ச்சி கொண்டு போக நேரம் போயிடும். இங்கே பாருங்க, எல்லாம் சரியண்டா அப்ளை ஃபார் பெர்மனன்ட் ரெசிடென்ட். அவன் உங்களுக்கு எல்லாம் சரியண்டு இன்விடேஷன் தந்துட்டானண்டா இதுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதுதான் வேலை. அப்ளை ஃபார் பெர்மனன்ட் ரெசிடென்ட் நீங்களே. இதை சில பேர் ஆட்கள் காசு கொடுத்து அப்ளை பண்ணுறவன் நீங்கள் படித்தாக்கள்லானே ஸ்கோர் பண்ண போகிறீங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில். அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். நீங்களே போய் உங்களோட டாக்குமெண்ட்ஸில் தயாராக வச்சு கொண்டு உள்ளுக்குள்ளே போய் ஆன்லைன் போர்ட்டலில் திறந்து கொண்டு நீங்கள் இதண்டலாம். ஆனால் அதுக்குள்ளே
ஒரு சின்ன பிழை விட்டீங்களன்னாலும் இந்த உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடும். அதுக்கு தான் அந்த அதில் விற்பனர்கள் அப்ளை பண்ணுறாக்கள், அப்ளை பண்ணுறதுல தெரிஞ்சவர்கள், இதுக்குள்ளே நுணுக்கம் தெரிஞ்சவர்களை வச்சு அப்ளை பண்ணிக்கல நீங்கள் பிழை விடாமல் அப்ளை பண்ணுவீங்க, காசை பார்க்கல. இப்போ அதுக்கு தான் இதை நீங்களும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் படிச்சிருங்க, நீங்களே அப்லோட் யோ டாக்குமெண்ட், பே அண்ட் பீஸ், சப்மிட் யோ அப்ளிகேஷன் எல்லாம் அங்கே இருக்கும். சரியா? இப்போ நான் அப்போ நீங்கள் கிடைச்சாக்கள் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ இதுக்குள்ள யாருங்க கடைசியாக டைப் ஆஃப் ரவுண்ட் அது நடந்துடுது. ஃபைண்ட் அவுட் ஹூ எலிஜிபிள் ஃபார் எச் கேட்டகரி. ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் இருந்தால் ஹெல்த் கேர் அண்ட் சோஷியல் சர்வீஸ் வேலைகளுக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரேட் ஆக்குபென்ஸ், மற்றது அக்ரிகல்ச்சருக்கு, எடியூகேஷனுக்கு படிப்பிக்கிறதுக்கு எல்லாம் இங்கே ஆக்கள் குறைவு. இப்போ இதுகளெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளணும். உள்ளுக்குள்ளே போய் என்னென்னத்துக்கு விடலாமன்னு நீங்கள் நினைப்பீங்க டாக்டரும் இன்ஜினியர் தான் வரலாமன்ட்டு, பல் டாக்டர் பல் வைத்தியம் அப்படி இல்லை. டீச்சர் மேருக்கு கேட்டுருக்குறாங்க. அவங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறார்கள், ஐஎல்டிஎஸ் எடுத்து வச்சுருந்தா இங்கே ஒன்றாரியோவிலேயே பள்ளிக்கூட ஆக்களுக்கு வாத்திமாருக்கு தட்டுப்பாடு. அப்படி ஒவ்வொரு மாகாணங்களில் தட்டுப்பாடு இருக்குது. மற்ற அக்ரிகல்ச்சருக்கு தட்டுப்பாடு, அக்ரி ஃபுட் வழங்கான பெரிய பண்ணைகள், அக்ரிகல்ச்சர் மேனேஜர்களுக்கு எல்லாம் தட்டுப்பாடு. நீங்களே உங்கள் வர்த்தகம், இப்படி ஹெல்த் கேர், இந்த நர்சிங் படித்தாக்கள் அண்ட் சோஷியல் சர்வீஸ் அதுகளுக்கு வந்து கணக்கு இருக்குது இங்கே வேலை வாய்ப்புகள். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணேன், இதுக்குள்ளே வந்து எத்தனை பேருக்கு கிடைச்சது, கடைசியாக எவ்வளவு கிடைச்சதுன்னு சொல்லி போட்டேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் எப்போ இது முதலெல்லாம் நடந்திருக்குன்னு முதல் நடந்த ரவுண்ட்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இங்கே இது ஒரே திரையில நான் உங்களுக்கு காட்டுறதுக்குரிய காரணம், இங்கே வடிவாக பாருங்கள். மே 2 345வது லொத்தர் உருட்டல், அதாவது அந்த இலக்க ரவுண்ட் தான் நடந்திருக்கு. மே 2 கடைசியாக நடந்திருக்குது. யாருக்கு எடுத்திருக்கணும்னு பாருங்க, ஹெல்த் கேர் அண்ட் சோஷியல் சர்வீஸ் ஒர்க்கர்ஸுக்கு வெர்சன் 2 போட்டிருக்கணும். 500 பேருக்கு பிஆர் கொடுத்துருக்கணும். இன்விடேஷன் கொடுத்தாச்சுது ஏன்னா மே 2. அதில் சிஆர்எஸ் ஸ்கோர் எவ்வளவு கேட்டேன்டா 510. நீங்கள் நினைக்கிற மாதிரில 510 ஏர்ன் பண்ணணும். சரிதானே? ஹெல்த் கேர், அப்போ நர்சிங்காரர், ஹெல்த் கேரில் டிப்ளமா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கிறாக்கள், ஐஎல்டிஎஸ்களை படிக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். குடும்பத்தோடு வர்றதுக்குரிய நிகழ்ச்சி திட்டங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கு. அது இந்த மாதம் 2ஆம் தேதி பாருங்கள். 1ஆம் தேதியும் ரொட்டி இருக்கணும். அது என்னத்துக்குன்னா எடியூகேஷன் 1000 பேருக்கு கொடுத்துருக்கு. 1000 பிஆருக்கு கொடுத்துருக்கு இன்விடேஷன். 479 காணும். இந்த சிஆர்எஸ் நீங்கள் அந்த கால்குலேட்டருக்குள்ள போய் நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னு சொன்னேன்லோ, அப்போ இது 479 காணும். 1000 பேருக்கு கொடுத்துருக்கு. இங்கே எடியூகேஷன் என்னென்னா ஃப்ரெஞ்ச் படிப்பிக்கிறாக்களுக்கோ அல்லது சயின்ஸ் மேத்ஸ் இப்படி டீச்சர்ஸுக்கு வந்து தட்டுப்பாடு இருக்குது கொலிச்சு வழிய பள்ளிக்கூடங்களில். சரிதானே? அப்போ நீங்கள் என்ன வேணுமெண்டா, ஆங்கில மீடியத்தில் படிப்பிக்கிறார்கள் ஈஸியாக நீங்கள் ஐஎல்டிஎஸ் நல்ல ஸ்கோர் பண்ணலாம், டிகிரி ஹோல்டராகவும் இருப்பீங்க. அப்போ நீங்கள் இந்த சிஆர்எஸ் கால்குலேட்டருக்குள்ளே போய் கால்குலேட் பண்ணுங்க. ஐஎல்டிஎஸ் முடிக்காட்டிக்கும் பரவாயில்ல, அதுக்கு நீங்கள் என்ன எடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் ஒரு 7, 6, 7, 8 போட்டு முதல் கால்குலேட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் படித்து ஐஎல்டிஎஸ் எடுக்கலாம். பிறகு நீங்கள் முதல் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இதுக்குள்ள வந்து அடுத்த முறைக்கு அப்ளை பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஏப்ரல் 28 நடந்திருக்குது கனடா எலெக்ஷன் டே. ப்ரொவின்சியல் நொமினி ப்ரோக்ராம் இது ஒவ்வொரு ப்ரொவின்சியலுக்கும், அதாவது கணக்கு மாகாணங்கள் இருக்குது, அங்கங்கே ஒவ்வொரு ஒர்க்குக்கு வந்து அவங்க கால் பண்ணுவாங்க. அது நீங்கள் அதுக்கு நான் பிறகு சொல்கிறேன், பதிவு நீண்டிடும். இந்த ப்ரொவின்சியல் நொமினி ப்ரோக்ராம் இன்னும் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்குது, அதெல்லாம் நான் பிறகு சொல்கிறேன். அது கூட வேணும். மிஞ்சி வாங்க 727 ஸ்கோர் வேணும். 421 பேர் எடுத்துருக்கு. அது மிஞ்சி வாங்க ப்ரொவின்சியல் நொமினி ப்ரோக்ராமுக்கு 764 நீங்கள் நெச்சு பார்க்கல, பெரிய ஸ்கோர் 825 பேர் எடுத்துருக்கு. பாருங்கோ, நான் இதைத்தான் ஸ்பெஷலாக அடுத்த ஹெல்த் கேரையும் இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து அதையும் தான் நான் சொல்ல போகிறேன். மார்ச் 21 நடந்திருக்குது. 7500 பேரை உள்ளுக்கு கொடுத்துருக்காங்க. 379 லோ லெவல் சிஆர்எஸ் காணும். 379 லோ லெவல் சிஆர்எஸ். இந்த அர்த்தம் என்னென்னா, ஃப்ரெஞ்ச் வந்து நீங்கள் படிக்க வேணும். நீங்கள் வந்து சும்மா அங்கே போயிருந்தோண்டு தமிழையும் படித்து கொண்டு ஆங்கிலத்தையும் ஃப்ரெஞ்சையும் படியுங்க. ஃப்ரெஞ்ச் வந்து இப்போ நீங்கள் கனடாவுக்கு வரணும்னு நினைக்கிறார்கள் அல்லது ஸ்பெயின் என்ன ஃப்ரெஞ்ச் வந்து எல்லா இடங்களும் இப்போ ஒரு ஃபேமஸான இது. சும்மா வேறு லாங்குவேஜில் படித்து நேரங்களை மினக்கெடுத்தாமல் ஃப்ரெஞ்ச் வந்து நீங்கள் படித்து வடிவாக வச்சுருந்தீங்கண்டா, அதுக்கு ஸ்கோர் எடுத்தீங்கன்னா, அதுக்கு ஸ்கோரை பாருங்கள். இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் கூட இதுக்கு வந்து எல்லாத்தையும் விட குறையும் 379 7500 பேர் கொடுத்துருக்கு. ஏதாவது அரசாங்க துறைகளில் வேறு துறைகளில் வந்து
நீங்கள் ஃப்ரெஞ்சு மொழி பேசினா எடுத்துக்கொள்ளலாம். இந்த ப்ரொவின்சியல் நாமினி ப்ரோக்ராம்ன்றது நான் தனியாக சொல்லுவேன், நீங்கள் தொடர்பில் இருக்க வேணும். இப்படி போய்க்கொண்டே இருக்குது. வேறு எங்கள் ஹெல்த் கேர் ஹெட் இருக்குது, கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸுக்கு 400 பேர் கொடுத்துருக்கிறோம், 539 காணும், அது நவம்பர். இப்படி ஹெல்த் ரேட் ஆக்குபேஷன்ஸ் அதுக்கு எல்லாமே இருக்குது. இப்படி கிடக்க போய் கொண்டிருக்குது. இப்போ கடைசியாக உருட்டினது மே 2 மே 1 கிட்டடி. இது போன்ற இன்னும் பல தகவல்கள் இருக்கின்றன. அதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராம்கள் இருக்கின்றன. சட்ட ரீதியாக உள்ளுக்க வர்றதுக்கு இன்னும் பல விசேடமான அம்சங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறது கனடா அரசாங்கம். சட்டபூர்வமாக உள்ளுக்க வாங்கண்டு இனி கனடா அரசாங்கம் சட்டபூர்வமாகத்தான் எல்லாரையும் உள்வாங்க போகுது இந்த துறை என்றாலும். ஆகவே இது போன்ற பதிவுகளை நீங்கள் மற்றவர்களை ஷேர் பண்ணி நன்மை செய்யுங்கள் அவர்களுக்கும். மற்றது இது போன்ற புதிய தகவல்களை அறிவதற்கு சமூக வலைத்தளங்களிலும் இந்த யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பின்தொடர்ந்து ஆதரவை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.